சவுதி அரேபியாவினுடைய பயம் முழுசுமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுடைய எண்ணெய் வளம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்டினுடைய எக்கானமி அப்படிங்கிறது இல்லை. அரபுலக நாடுகளுக்கே ஒரு பெரிய சாபம். அந்த எண்ணெய் வளம் மிகப்பெரிய ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ஆனால் அந்த சக்தி இன்னும் எத்தனை நாட்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அவங்க மனசில் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ மாற்று எரிசக்திக்கு நம்ம மாறிட்டோம், அதனால் அரபுலக நாடுகள் பயப்படுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அரபுலக நாடுகளுக்கு தெரியும் இன்னும் 10-20 வருஷம் போனாலும் பெட்ரோல் டீசல் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அங்கே நடக்கக்கூடிய யுத்தம் தான். அந்த யுத்தம் காரணமாக ஒவ்வொரு நாடும் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சவுதி அரேபியாவினுடைய எக்கானமி அப்படிங்கிறது கடைசி 2 வருடங்களை காட்டிலும் கீழே போயிருக்கு. ஏன்னா ஆயில் வழியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ அப்படி பணம் கிடைக்காததுனால அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது 2வது முறையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது சவுதி அரேபியாவுக்கு அடுத்த பயத்தை உருவாக்குது. இன்னொரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூத்திஸ் தான். ஹூத்திஸ் ரெட்சியை மூடிட்டாங்கப்பா, அவ்வளோதான், இனி பாப் அல் மந்தீப் வழியாக சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளத்தை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது சவுதி அரேபியா பக்காவாக ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் என்ன அப்படிங்கிறதும் அது கூடவே உலக அரசியல் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய ஒரு பிளான் தான். கிட்டத்தட்ட 44 நாடுகளை உள்ளடக்கி இந்த ரெட்சியை காப்பாற்றுறதுக்கான ஒரு குழுவை அமைக்க வேண்டும். அந்த குழு ஹூத்திஸ் அந்த ரெட்சியில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பது, அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது, இராணுவ நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி, அது இந்த குழு வழியாகவே நடத்துவது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சவுதி அரேபியாவினுடைய பிளான் அப்படிங்கிறது ஹூத்திஸை ஏமன் நாட்டினுடைய முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி அதன் வழியாக சவுதி அரேபியாவினுடைய ஆயில் வளங்கள் அதனுடைய டிரான்சிஸ்ட் எல்லாத்தையுமே பாதுகாப்பது அப்படிங்கிறது தான். சவுதி அரேபியாவினுடைய இந்த பிளானுக்கு துருக்கி, பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் நாங்கள் வரவேற்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏமன் நாட்டிலேயே ஹூத்திஸ் ஒரு பக்கமும் ஏமன் நாட்டினுடைய ஒஃபிஷியல் அரசாங்கம் இன்னொரு பக்கமும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஹூத்திஸ் தான் ரெட்சி வழியாக இந்த பாப் அல் மந்தீபை நாங்கள் கடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. திடுது பண்ணி பார்த்தா எகிப்தில் எவனோ கொண்டு ட்ரோனை வீசி எரிஞ்சிருக்கான். எகிப்தில் ஒரு போர்ட்டு பக்கமாக அந்த ட்ரோன் விழுந்து அங்கே ஒரு கப்பல் அப்படியே தீக்கரை ஆகுது. என்னையா இது, எகிப்து பக்கமும் இந்த யுத்தம் நீண்டு விட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது தான் சார் வச்சிட்டாங்க சார் ஆப்பு. ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், இன்னொரு பக்கம் பாப் அல் மந்தீப் அப்படிங்கிற அடுத்த ஜலசந்தி, இன்னொரு பக்கம் சூயஸ் கனால். சார் எகிப்து தானே சூயஸ் கனாலை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எகிப்தினுடைய போர்ட்லேயே ஒரு ட்ரோன் விழுந்துருச்சு அப்படின்னா எகிப்தினை சும்மா இருப்பாங்களா? அது டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று செய்தி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட், திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க எஸ் ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது தான். பட் இந்த ட்ரோனை வீசினது யார், எதுக்காக அந்த போர்ட் பக்கமாக வீசினாங்க, இதனால் சூயஸ் கனாலுக்கான அந்த வழித்தடம் பாதிக்கப்படுமா இப்படிங்கிற பல கேள்விகள் உருவாகி இருக்கிறது. அப்போது இந்த யுத்தம்லாம் புதுசாக உருவாகிருக்கே. பழைய யுத்தம் நம்ம ஈரான் அமெரிக்கா என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டால் சார் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க, ஜோர்டான் பக்கமாக மிசைலெல்லாம் வச்சு அட்டாக் நடத்தியிருக்காங்க, அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக அட்டாக் நடத்தியிருக்காங்க, அமெரிக்கா ஈராக்குக்கு எதிராகவும் அட்டாக் நடத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஈரானுக்கு எதிரான அட்டாக்கை அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுவரையிலும் நிறுத்தினப்பாடு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய மிலிட்டரி டார்கெட் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைய தாக்குதலில் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய சென்காம் அமைப்பு கூறியிருக்கிறார்கள். 2 வாரம் சென்காம் அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லா அரபுலக நாடுகளுக்கும் போய் ஈரான் செய்வதை பற்றியான புரிதலை ஏற்படுத்தி ஈரானை தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த 2 வார மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு தொடர் மீட்டிங்காக இருக்குமா? அந்த தொடர் மீட்டிங்காக இருந்தது என்றால் ஈரானுக்கு எதிராக அரபுலக நாடுகள் எல்லாரும் திரும்புவார்களா? இப்போ சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக துருக்கி, பாகிஸ்தான் இணைந்த மாதிரி ஈரானுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் ஒன்றிணைய போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே $1 மில்லியன் கேள்விகள் தான். போலந்து நாட்டுக்குள்ளே அத்துமீறி ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் வந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி விட்டோம். எனவே ரஷ்யாவினுடைய இந்த ஒரு செயல்பாட்டுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நேட்டோ அமைப்பை சார்ந்தவர்கள். நேட்டோ மட்டும் கிடையாதுங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதே மாதிரி எங்களுடைய வான்பரப்பில் தேவையில்லாமல் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது, இப்படியே போச்சுன்னா நாங்கள் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் அடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் என்றால்
வேண்டாம், அதுக்கு மேலே வேறு பிரச்சனையே வேண்டாங்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள். பிரான்ஸ், ஸ்பெயின் உட்பட பல நாடுகளில் காட்டுத்தீ அப்படிங்கிறது பெரும் ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடுதுப்புன்னு பார்த்தா இன்றைக்கி ஸ்பெயின்லேருந்து வரக்கூடிய செய்திகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் அகதிகள் வேறு நாட்டிலேருந்துலாம் வந்தவங்க இருப்பாங்கள்ல, டோட்டலாக இன்றைக்கி ஸ்பெயினுடைய பார்டர் செக்யூரிட்டி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருச்சு. அதனால் ஸ்பெயினுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஸோ இப்போ அங்கே வந்திருக்கக்கூடியது ஒரு கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல நாடுகளும் பல ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவங்க அந்த மொரோக்கோ வழியெல்லாம் வந்து நேராக ஸ்பெயினுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பெயினில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் அடுத்ததாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தெரியலை. அடுத்ததாக பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை பற்றி சொல்லியாக வேண்டுமா? பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் பிஓகேயில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்தியர்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார். 2 பேரையுமே நாங்கள் வெறுக்கிறோம், 2 பேரையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அந்த தாக்குதலில் இன்றைக்கி 11 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் இன்றைக்கி உக்ரைனுக்கு எதிராக நடத்திய தாக்குதல் கிட்டத்தட்ட 8 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் 12க்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. 2 தினங்களாக தேடுதல் வேட்டை, 20க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 50க்கும் அதிகமான நபர்கள் காணவில்லை என்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஜப்பான் அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. ஜப்பானில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் காயமுற்றவர்களை காப்பாற்றுவதும் இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றுவதற்கும் ஹீட் ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தடங்களாக இருக்குது என்கிற தகவல் வெளியிட பட்டிருக்கிறது. ஸோ வெப்பக்காற்று அதிகமாக ஜப்பான் உட்பட பல நாடுகளில் வீசி வருவதால் ஜெர்மனி மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த ஹீட் வேவ் காரணமாக அதீத சூடின் காரணமாக 10,000க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். ஈராக்கில் ஃபியூல் ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. ஏன்னா ஈரானுடைய அட்டாக்காக இருக்கட்டும், ஈராக்குக்கு எதிராக அமெரிக்கா நடத்தின அட்டாக்காக இருக்கட்டும், சவுதி அரேபியா அமெரிக்கா சேர்ந்து நடத்தின அட்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஈராக்கினுடைய எண்ணெய் வழி பாதைகளை முடக்கி இருக்கிறது. எனவே ஈராக்குக்கு தேவையான கச்சா எண்ணெய் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் ஃபியூல் கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்போது ஈராக்குக்குள்ளே வந்துருச்சு என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யா இன்னைக்கு ஏவுகணைகள் வச்சு மிகப்பெரிய அட்டாக்கை நடத்தியிருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம்ல. இந்த ஏவுகணை ஒருவேளை வடகொரியா கொடுத்திருக்கலாம். வடகொரியாவினுடைய ஏவுகணையை தான் இப்போ ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வடகொரியாவுக்கும் சிக்கலை ஏற்படுத்தலாம். துருக்கியிலும் காட்டுத்தீ பலமாக விரிவடைந்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய டூரிசம் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்து வருவதாக துருக்கி அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். எகிப்தில் டமைட்டா போர்ட்ல நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் சொல்லியிருக்காங்க. நாங்கள் செவனேன்னு இருக்கோம்ப்பா, அங்கே நடந்த தாக்குதல், அங்கே வந்த ட்ரோன் யாருடையது, எதுக்காக அங்கே வந்துச்சு அப்படிங்கிற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. இப்போது இந்த ஒரு பிரச்சனையில் எங்களை சேர்க்காதீங்க, நாங்கள் சவுதி அரேபியா கூட மட்டும்தான் சண்டை போட்டுட்ருக்கோமே தவிர எகிப்து கூட எங்களுடைய சண்டை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிராகரித்திருக்கிறார்கள். கேஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத ரஷ்யா மறுபடியும் தடைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆல்ரெடி தடை உத்தரவு இருந்துச்சு, அந்த தடை உத்தரவை எகெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நாட்டுக்கு தேவையான கேஸ் இல்லாத போது எப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ ஓவராலாக கேஸ் இல்லை, கேஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பேன் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். நேபாளில் ஹிந்து முஸ்லீம் இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அங்கே ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இந்த கர்ஃபியூவின் போது 3 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனா, நியூசிலாந்து மீண்டும் மீண்டும் வார்த்தை போர் அப்படிங்கிறது பெருசாயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு கர்நாடகா சில ஏரியாக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் எய்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக ஒரு 7,000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியெல்லாம் பரவி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய செய்தியாக மாறி வருகிறது. கேரளாவில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா போதைப் பொருள் தான். அதை பற்றியான டீட்டெயில்டு காணொலி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். இங்கிலாந்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக கிட்டத்தட்ட 250 கால்பந்தாட்ட மைதானம், அந்த அளவுக்கான இடம் என்பது முற்றிலுமாக அழிந்திருக்கிறது. வனம் அழிந்திருப்பதாக இங்கிலாந்து அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 பெண் அரசியல்வாதிகளை இன்னைக்கு தூக்கில் போட்டிருக்காங்க ஈரான் அப்படின்னும், இன்னும் 3 பேருக்கான மரண தண்டனை சீக்கிரமாக நிறைவேற்றப்படும் என்கிற தகவலும் ஈரான்லேருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தில் அதிகமாக மனிதர்களுக்கு மரண தண்டனை கொடுத்த நாடுகளின் பட்டியலில் அரபுலக நாடுகளில் ஈரானும் முக்கிய நாடாக மாறி வருகிறது என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி தான். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.